அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நேர்பட பேசல எடுத்துக்கொண்ட தலைப்பு விக்கிரவாண்டியில் அதிமுக வாக்குகளை கோரும் பாமக. பாமகவிற்கு நெருக்கடி தருகிறதா அண்ணாமலையின் அதிமுக எதிர்ப்பு அப்படின்ற தலைப்புல பேச போறோம். எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை இருவருடைய ரீசன்ட் பிரஸ் மீட்டையும் நம்ம பார்த்திருப்போம். மாறி மாறி காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. இப்போ இந்த தருணத்துல பாமகவுக்கு அண்ணாமலையினுடைய இந்த அதிமுக எதிர்ப்பு நெருக்கடி தருகிறதா அப்படின்னு அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். 5 விருந்தினர்கள் நம்மோடு இணைகிறார்கள். வரவேற்கலாம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் திரு தா. பிரகாஷ் அவர்கள், திரு பாக்கி அவர்கள், திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வழக்கறிஞர் திரு சி. அக்னீஸ்வரன் அவர்கள். விருந்தினர்கள் 5 பேருக்கும் வணக்கம். திரு பிரகாஷ், இப்போ ஒரு பக்கம் அதிமுகவினர் எல்லாம் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதிமுகவினருடைய வாக்குகள்லாம் பாமக கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். மறுபுறம் இந்த கூட்டணிக்கு பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவை மிக கடுமையாக விமர்சிக்கிறார். பிரதமருடைய முதுகுல குத்துனவர் இபிஎஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் போன்ற அவருடைய பேட்டியில இன்னும் காரசாரமான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது அண்ணாமலை இப்போ எடப்பாடி இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறது? என்ன கணக்கின் அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கலாம்? அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட்டில் 2020 வந்து லாஸ்ட் ஓவர் ஆடுறது இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட் ஓவர் ஆடும்பொழுது நீங்கள் எந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரோக்கும் இருக்காது. இப்படி ஆடணும், இந்த பாலை வந்து இப்படி ஆடணும், அப்படி ஆடணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து நீங்கள் ஹிட் பண்ணணும், எல்லாத்தையுமே ஹிட் பண்ணணும். அண்ணாமலையுடைய எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சோர்ஸஸ் சொல்கிறது வந்து இட் இஸ் அ லாஸ்ட் எபிசோட் ஆஃப் அண்ணாமலை நேரிங் டவுன். ஏன்னா அவர் அமெரிக்கா டூ ஆர் டை அவர் அமெரிக்காவுக்கு போகிறார், சாரி லண்டனுக்கு போகிறாரு. ஸ்டாலின் தான் அமெரிக்கா போகிறார், அவர் லண்டனுக்கு போகிறாரு. 6 months கேப் எடுக்கிறாரு அதில் அப்படின்றது நியூஸஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வேற எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் தான் வந்து வேற எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ற சென்ஸ் வந்து இப்போ மைனஸ் அண்ணாமலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பாஜகவோட சேர்ந்துடும். அவங்களுக்கு வேற இன்ட்ரன்ஸ் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே கிடையாது. அன்னிலேருந்து அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நிர்வாகிகள் கூட்டமும் எல்லா கூட்டத்தையும் போட்டு அவங்க சொல்றது வந்து அண்ணாமலையை நீக்குங்க. அண்ணாமலையெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல, எங்களுக்கு கொள்கை அடிப்படையில எங்க தொண்டர்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, அதனால பாஜகல இருந்து வெளியில வந்துட்டோங்கிறது அதிமுகவினுடைய அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் கிடையாது மேடம். முதல் ஸ்டாண்டு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜகல அவங்க மோடியை விமர்சிக்கல, இன்னைக்கு வரைக்கும் விமர்சிக்கல. இப்போதான் இந்த சட்டங்களை எதிர்த்து கொஞ்சம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மோடியை விமர்சிக்கல, அமித்ஷாவை அவங்க விமர்சித்ததே கிடையாது. பாஜகவுடைய கொள்கைகள் எல்லாமே நீங்க இந்துத்துவத்திலிருந்து அண்ணாமலைக்கோட தான் பிரச்சனை, அண்ணாமலையோட தான் அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு. அண்ணாமலைக்கு என்ன ப்ராப்ளம்னா இவங்க எடப்பாடியோடைய ப்ராப்ளம். அவர் வந்து இஷ்டத்துக்கு அவர் பேசின பேச்சுக்களில் ஈ கேனாட் ஸ்வாலோ ஹிஸ் ஓன் ஸ்டஃப் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் அவர் இருக்கார். ஸோ இந்த அதிமுக பாஜக உறவு வந்து அருந்து போனதுனால 2 கட்சிகளும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அதிமுகலையும் ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்குது. வேலுமணி மாதிரி ஆட்களோட ஒப்பீனியன் இருக்குது. அதே மாதிரி பாஜகவில் தமிழிசை மாதிரி ஆட்கள் ஓப்பனாகவே அதை வந்து வெளியில் சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் ட்ரக் ஆகி வரணும் அப்படின்றது வந்து 2 கட்சியோட எதிர்பார்ப்பு. என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு நீங்க சொல்ற முதற்கட்ட பார்வை எனக்கு புரியுது. இப்போ விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் இருக்கு. பாமக ஒரு பக்கம் அதிமுகவோட வாக்குகளை கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை எடப்பாடியை இப்படி விமர்சனம் பண்ணா, அதிமுகவை இப்படி வீக்கன் பண்ணா, பாமகக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நினைப்பு இருக்கிற அதிமுகவினர் கூட இப்ப எப்படி போடுவாங்க? இது அண்ணாமலைக்கு தெரியாதா, இல்ல தெரிஞ்சும் அவர் வேற ஏதாவது கணக்கு வச்சிருக்காரா? அதாங்க அவர் பேசுற இடம் எங்கன்னு பாத்தீங்களா? எடப்பாடி கோவையில் பேசுகிறாரு, வேலுமணியை பக்கத்தில் நிற்க வச்சு பேசுகிறாரு. இவர் பேசுகிற இடம் விக்கிரவாண்டியில் பேசுகிறாரு. அதுதான் கேட்குறேன், ஏன் அப்படி பேசுகிறாரு? விக்கிரவாண்டியில் பேசுகிறாரு. ஸோ இவர் வந்து நான் சொல்கிறது இதை தாண்டி இந்த உலகத்தில் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டெம்ட்டில் இவர் வந்து முழுக்க இவரோட ட்ராவல் என்னன்னா அதிமுகன்ற கட்சி அழிஞ்சிருச்சு, அதிமுகன்ற கட்சி இல்லை, அதிமுகன்ற கட்சி அழிஞ்சிருச்சு, எடப்பாடி சொல்கிற பிம்பங்கள்லாம் பொய், அதிமுக பல இடங்களில் டெபாசிட் வாங்கலை,
அதெல்லாம் வந்து பாஜகக்குள்ள வந்துருச்சு, பாஜக தான் நிக்குது. இல்ல அது எனக்கு புரிகிறது, அவர் சொல்றது ஓகே. ஆனா அதிமுகவை இப்படி அடிச்சு வீக்கெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அதிமுகவை வீக்கெண்ட் பண்றீங்க, எடப்பாடியை நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அப்ப அதிமுக காரங்க எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற பாமக ஓட் பண்ணுவாங்க விக்கிரவாண்டியில? அது மக்கள் கிட்ட போறது. இன்னொன்னு வந்து இட் இஸ் அ சிக்னல் டு த பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் இருக்கு இல்லைங்களா? தலைவர்கள், மேல இருக்கக்கூடிய தலைவர்கள், வரக்கூடிய விஷயங்கள், அதுக்கு சம்பந்தமான விஷயங்கள், கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி என்ன மீறி அமையக்கூடாது. நான் போயிட்டு கூட்டணியில இருக்கிற அன்புமணி அவர் அவ்வளவு ராஜதந்திரமா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போடுறாங்க, அதிமுகவினர்லாம் எங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த ராஜதந்திரம் எல்லாம் வீணாகி விட்டதா? அவருடைய அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் இவரு முக்கியத்துவம் கொடுக்கலையா? பாஜக மாநில தலைவர் அடிப்படையில் நான் தாங்க எல்லாமே. என்ன மீறி எதுவும் இல்லைங்க. என்ன வந்து அதிமுக எதிர்க்குதுங்க, என்ன வந்து கேரக்டர் அசாசினேஷனுக்குள்ள அதிமுக வருதுங்க. நான் அதிமுகவை கூட்டணியுடைய தலைவரா இருக்காருல்ல. இப்போ பாஜக மாநில தலைவரா மட்டும் அண்ணாமலை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல இருக்குன்னா இப்ப அவங்களுக்கு இல்லதான் பாமக இருக்காங்க. அப்ப என்னோட கூட்டணியில இருக்கிற என்னோட கட்சி பாமக, அதனுடைய வேட்பாளர் வின் பண்றது, வெற்றி பெறுவது எனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு அண்ணாமலை நினைக்க மாட்டாரா? அதை பத்திலாம் அண்ணாமலை சாருக்கு வந்து மதிப்பு மிகு அண்ணாமலை சாருக்கு வந்து எந்த கவலையுமே என்னைக்குமே இருந்ததில்லை. அவரோட செல்ஃப் அஜெண்டா தான். இன்ஃபேக்ட் அவர் வந்து தேவைப்பட்டதுன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுட்டு கொங்கு ஜனதா கட்சின்னு ஒன்று தனியாக கூட ஒன்று ஆரம்பிச்சுட்டு போயிடுவார் அவர். எப்படி அந்த அணுகுமுறை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி பத்தி கவலை இல்லை, கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறணும், அவங்களுடைய ராஜதந்திரங்கள், அவங்க எப்படி காய் நகர்த்துறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படின்னா அண்ணாமலையினுடைய அந்த அணுகுமுறையை எப்படி பாக்குறது? ஏதோச்சாதிகாரம் தான், நான் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு ஏதாச்சும் அதிகாரத்தில் தான் பேசுகிறார். இவரோட விஷயங்களை இதில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, இவர் இப்படி பேசுகிறத வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் எதிர்க்கலை. அன்னிலேருந்து அதிமுகவுடைய கிரை என்னன்னா, அண்ணாமலை இப்படி எம்ஜிஆரை பேசுகிறாரு, அண்ணாமலை இப்படி ஜெயலலிதாவை பேசுகிறாரு, இன்னைக்கு எடப்பாடியை பேசுகிறாரு. இப்படிலாம் இவர் பேசுகிறத வந்து தேசிய தலைவர்கள் யாரும் கண்டித்ததும் கிடையாது. ஸோ இவங்களோட ஆசையோடு தான் இவர் பேசுகிறாரு. அப்படின்னும் போது அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி, தமிழகத்தில் பெரிய கட்சி அதிமுக தானே. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து அதிமுக இருந்தால் அதிமுக தானே தலைமை தாங்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த தன்மையை எதிர்ப்பதற்கு கூட, மாற்று கருத்து சொல்வதற்கு கூட, அதிமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க கூட ஒரு ஆள் கூட பாஜக இல்லைன்ற வருத்தம் தான் அதிமுக. நான் வரேன் திருமிகு லட்சுமி, உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். அண்ணாமலையோட இந்த பேச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணி அப்படி அவருடைய பேச்சு பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். 2 காரணங்கள் சொல்லணும். ஒண்ணு வந்து ஒரு பைப்போல், எப்போதுமே தமிழ்நாட்டுல பைப்போல் அப்படின்னா ஒரு வரலாறு இருந்திருக்கு. ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க, எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும், எக்ஸப்ட் அந்த 2019 நடந்த அந்த 23 தொகுதிகளுக்கான பை எலெக்ஷன். அதை தவிர ரீசெண்ட் பாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பைப்போல்ஸுமே பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. விக்கிரவாண்டியும் அதற்கு விதிவிலக்காக இருக்க போவதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இதுல வந்து நீங்க கடந்த தேர்தல்ல வந்த வாக்கு சதவீதம் எப்படி வந்து 2024 தேர்தலில் விக்கிரவாண்டி அசம்பிளி செக்மெண்ட்ல யாருக்கு சாதகமாக எவ்வளவு வாக்குகள் இருந்தது, அதற்கு முன்பு 2021 தேர்தல், அதுக்கு முன்பு 2019 தேர்தல், அதுக்கு முன்பு 2016 தேர்தல், இது எல்லாத்தையுமே நீங்க வரிசையா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. 2019 அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 2021 திமுகவுக்கு பெரிய அளவுல வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த முறை இப்ப வந்து இந்த விக்கிரவாண்டி செக்மெண்ட்ல, அதாவது 2024 லோக்சபா எலெக்ஷன்ல கூட விக்கிரவாண்டி செக்மெண்ட்ல மட்டும் ஏடிஎம்கேக்கு கிட்டத்தட்ட 32,000க்கு மேல 65,000 வாக்குகள் வந்து 65,000 வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நிமிஷம் என்னுடைய நம்பர் கரெக்டான மட்டும், ஆமா 65,365 65,365 வாக்குகள் கிடைச்சிருக்கு. இது வந்து அவங்க போன முறை அசம்பிளியில வாங்கினதை விட 18,000 வாக்குகள் குறைவுதான். இந்த அதிமுகவினுடைய இந்த வாக்குகள், இந்த அதிமுகவினுடைய இந்த வாக்குகள் யாருக்கு சாதகமாக அமைய போகிறதுன்றதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதிமுகவினுடைய வாக்குகள் கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சி பாமக கூட்டணிக்கு போகணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா இது வந்து பைப்போல் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
இன்னொன்னு வந்து அங்க வன்னியர் சமூகத்து வாக்குகள் தான் அதிக அளவுல இருக்க போகுது. அந்த சமூகம் எப்படி வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கறதும் பார்க்கணுன்றாங்க. ஆனா இதுல நாம் தமிழர் கட்சியும் வாக்குகளை பிரிச்சு எடுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையினுடைய இந்த பிரச்சாரம், அவர் வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்காக இப்போ கடைசி கட்டத்துலதான் பிரச்சாரத்துக்கும் போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அங்க போய் பேசியிருக்காரு. இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே கூட்டணிக்கான வாய்ப்புகள் இனிமேல் இல்லை, எப்பொழுதுமே இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி நான் கேட்க விரும்புறது, இப்ப இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு அதிமுகவினருடைய வாக்குகள் வேணும் அப்படின்னு அவங்க வெளிப்படையா கேட்கிறாங்க. ஆனா அண்ணாமலை அதிமுகவை எதிர்க்கிறாரு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி மேல அவ்வளவு விமர்சனங்கள் முன்வைக்கிறாரு. அப்ப இந்த முரணை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது இடைத்தேர்தல் களத்துல அது எதிரொலிக்கும் இல்லையா? இல்ல, இங்க இருக்க நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை கிடையாதுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கும் தான் பிரச்சனைங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு எதிரான அரசியல் இந்த கேள்வி வருது. நான் இதை கேட்டுறேன், சேர்த்தே நீங்க பதில் சொல்லிடலாம். பாமக இன்னைக்கு வாங்குற வாக்குகள், ஒருவேளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வாங்கக்கூடிய வாக்குகள் நாளைக்கு தனக்கு ஏதேனும் சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறதுனாலதான் அதிமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டா, தேசிய ஜனநாயக கூட்டணியில எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அன்புமணி, அண்ணாமலை, ஓபிஎஸ் எல்லாருமே வந்து எதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். அப்படி ஒரு பார்வை இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க எதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னா எல்லாருமே சிஎம் கேண்டிடேட்ஸா இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க. அது வந்து தேர்தல் வரும்போது பாக்கலாம். எனக்கு அதை பத்தி இப்ப பேசல. அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாரான்னு கேக்குறேன். இல்ல, அவ்வளவு தூரம் எல்லாருமே யோசிக்கதான் செய்வாங்க. ஏன்னா 2016 அன்புமணி ஃபார் சிஎம் அவங்க ஏற்கனவே வந்து பாமக வந்து சிஎம் கனவுகளோட இருந்த ஒருவர் தான் அன்புமணி அவர்கள். அதுல குறை சொல்வதற்கும் இல்லை. ஏன்னா ஒரு ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ரொம்ப ஒரு கேப்பபிளான ஒரு மினிஸ்டரா, ரொம்ப ஏபிளான ஒரு மினிஸ்டரா இருந்தாரு. அதுல குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஓபிஎஸும் வந்து ஒரு எப்போதுமே வந்து இல்லாத நேரங்கள்ல அவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களும் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். எல்லாருக்குமே அந்த ஆசைகளும் கனவுகளும் இருப்பதுல எந்த தவறும் இல்லை. அரசியல்ல வந்து அதுதான் அவரோட அப்ஜெக்டிவ்னு ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியல. அதுதான் அண்ணாமலையினுடைய அப்ஜெக்டிவ் அதுவாக தான் இருக்கு. பாமக இன்னைக்கு வாங்குற வாக்குகள் நாளைக்கு தனக்கு சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதனாலதான் இந்த காய்களை நகர்த்துறாரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வை. அதை நீங்க எனக்கு அப்படி தோணல. அப்படியே அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாம். ஆனா இப்ப வந்து அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பைபோல் மட்டும்தான். இது வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கான ஃபிரிக்ஷன் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, எப்ப சில காலமாக அந்த ஃபிரிக்ஷன் இருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி இனிமேல் கூட்டணிக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது உறுதி. ஆனால் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் வேறு யாராவது ஒருவராக இருந்தால் மீண்டும் அதிமுக அந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்ப சமீபத்துல வேலுமணி அவர்கள் 24 எலெக்ஷன் டிபேக்கிற்கு அப்புறம் ஆகட்டும், இல்ல அதுக்கு பிறகு அவங்க தமிழிசை அவர்கள் பேசினதாகட்டும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே பெரிய அளவுல அவங்களுக்கு கருத்து மோதல்கள் எல்லாம் கிடையாது. ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில தான் அந்த மோதல் இருக்கிறது. அதனால காலம் மாறும்போது, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மாறும்போது ஒருவேளை கூட்டணிக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சமிக்கைகள் தான் கிடைக்கும். பேசலாம் திருமகலட்சுமி. திரு ஜி.கே. நாகராஜ், அதிமுக வாக்குக்காக அன்புமணி ராஜதந்திரமா ஜெயலலிதாவினுடைய அண்ணாமலை படம் இருக்கு, மோடி அவர்களுடைய படம் இருக்கு, ஜெயலலிதாவினுடைய படம் இருக்கு, இதெல்லாம் போட்டு ஒரு பக்கம் அவங்க பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்ட் பண்ணி வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவங்க இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அதிமுகவை அடி நடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு விமர்சனம் பண்றார். இது கூட்டணிக்குள்ள ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கிருச்சோ? திமுக செய்யறதை விட ஒரு ஜனநாயக படுகொலைய ஓட்டு வாங்கறதுக்காக எந்த அளவுக்குலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு டோக்கன், சாயங்காலம் வீட்டுக்கு 2 கிலோ மட்டன். இங்க கொஞ்சம் ஜனநாயக படுகொலை பண்ணிக்கலான்றீங்களா? இல்ல, நான் சொல்றேன், உங்க கூட்டணிக்குள்ள சொல்றேன். இத்தனை எல்லாம் பண்றப்போ அண்ணாமலை அவர்கள் ஒரு நியாயமான கருத்தை சொல்லுகின்ற பொழுது அதனால் ஓட்டு மாறுமானா நிச்சயமா மாறாது. ஏன்னா ஓட்டுக்காக எதையும் மாற்றி பேசக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. நீங்க பலமுறை பார்த்திருக்கலாம். கடந்த அதிமுகவோட கூட்டணி இருந்தபோது கூட 6 வழிச்சாலை வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக மேடையிலே மத்திய அமைச்சர் வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் ஓட்டுக்காக அரசியல் பண்ணக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. அதைத்தான் எங்கள் மாநில தலைவரும் செய்கிறார்.
ஸோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவர்கள் ஜெயலலிதாவை பற்றி பேசியதாகட்டும், அல்லது எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசியதாகட்டும், அல்லது புகழ்ந்து பேசியதாகட்டும், பாராட்டு பேசியதாகட்டும், யார் எதை செய்யக்கூடியது இல்ல திரு ஜே கே நகரா, அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனா இப்போ நம்ம பேசக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடைபெற போகுது. உங்க கூட்டணியில இருந்து களம் காண்கிறார்கள். அவங்க ஒரு புறம் அதிமுகவினுடைய வாக்குக்காக அவங்க ஒரு வியூகம் வகுத்து வெற்றியை நோக்கி அவங்க அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய பேச்சு இதை பாதிக்கும், அவங்களுடைய வியூகத்தை தகர்த்தணும் அப்படின்னு அண்ணாமலைக்கு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் பேசுறாருன்னா அப்ப அதுல உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பாப்பாங்க. எந்த சமயத்துல பேசணுமோ அதை பேசணும்ல. இந்த ஒரு இடத்துல வெற்றி தோல்வி அப்படிங்கறத உருவாக்கலையா? பாமகவுக்கும் பாஜக உண்மையை பேசுகின்ற பொழுது அது ஏன் அப்படி பார்க்கணுங்கிறேன். உண்மையை பேசுகின்ற பொழுது அன்புமணி ராமதாஸுக்கு வந்து இப்படி உணராதா? என்னப்பா, நாங்க வந்து நம்மளுடைய கூட்டணிக்காக இன்னைக்கு வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம், நீங்க அதிமுகவினரை அஃபெண்ட் பண்றீங்க, எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறீங்க, அதிமுகவினரை அப்படி அஃபெண்ட் பண்றீங்க, அப்புறம் எப்படி அதிமுக காரங்க நமக்கு வாக்கு போடுவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாரா? இல்ல, அது நீங்கள மாதிரி இருக்கிற நீங்க ஃபீல் பண்றீங்க. அப்படி அவர் ஃபீல் பண்ணியிருந்தா சொல்லியிருப்பாங்க, வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடியவர் தான் ஐயா அவர்களும் சரி. இப்போ திமுக பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று கொடுத்துருக்க அறிக்கையில் தேர்தல் ஆணையத்தை மூட வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் பாமகவுக்கு வாக்களித்தால் 100 நாள் வேலை வாய்ப்பை நாங்கள் பணம் தரமாட்டோம், நிறுத்திவிடுவோம் என்று திமுக சொல்கிறது. இதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இது எவ்வளவு பெரிய விஷயம். சோ ஓட்டு வாங்குவதற்காக எதையும் செய்ய திமுக தயாராக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில அப்படி ஒரு நெடுதல் தான் நிச்சயமா அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த சமயத்துல அதிமுக அங்கு போட்டியிடாமல் இருப்பது எதற்காக ஒரு கொஸ்டின் எழுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியாக நிறைய கட்டத்தில் அவங்க அதை சொன்னாலும் கூட இன்றைய கட்டத்தில் குறிப்பா கள்ளக்குறிச்சியுடைய மரணம், தொடர்ச்சியான வன்முறைகள், போதை கடத்தலுடைய பயங்கரமான ஒரு ஆதிக்கம் இங்கே எல்லா வகையிலும், கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வகைகள்ல இன்றைய நிலையில ஒரு எதிர்கட்சியாக இருந்து அங்கு நின்று போராட்ட களத்திலிருந்து எதிர்க்கட்சியை பற்றி விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதிமுக இருக்கிறது. அந்த கடமையிலிருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இன்றைய நிலையில் அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் பாஜக இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள், அப்போ நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அதைத்தான் வெளிப்படுத்துறாரு அண்ணாமலையார், வெளிப்படுத்துறாரு. அந்த கோபத்தை வெளி காமிக்கிறாரு. நீங்க போராடி இருக்கணும்ல, நீங்க பேசி இருக்கணும்ல, நீங்க ஒதுங்கிட்டீங்க. அப்ப இன்னொன்னு கேக்குறாரு. அவருடைய தார்மீகமா அவர் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் கருத்து, அதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு கேக்குறாரு. இல்ல, இந்த தருணத்துல விமர்சிச்சாகணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாலும் இப்போ வந்து தேர்தல் காலம். இன்னொன்னு கேக்குறாரு. நான் கேள்வி கேட்டுறேன். தேர்தல் காலம் இப்போ சரி, ஓரளவுக்கு வாக்கு போடலாம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கிற அதிமுக காரங்க எப்படி வாக்கு போடுவாங்க? அவங்க பின்வாங்க மாட்டாங்களா? கேட்கிற கேள்வியில நியாயம் இருக்கிறதா என்பதை வாக்காளர் தான் முடிவு செய்யணும். அதான் சொல்லிட்டேன், ஓட்டு அரசியல் நாங்க பண்ணல. இன்னொன்னு முன்வைக்கிறாரு எங்க தலைவர். என்ன கேட்கிறாரு, நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நீங்க எலெக்ஷன் நிக்கல, அப்ப 2026 சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் நீங்க தேர்தல் நிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அந்த கொஸ்டின் வைக்கிறாரு. இது நியாயமான கொஸ்டின் தானே? அப்ப இந்த கொஸ்டின் முன்வைக்கிறப்போ நீங்க அதையும் அப்படி கொண்டு போறீங்க. புரியுதுங்க ஜி கே நாகராஜ், இந்த நீதி நேர்மை நியாயம் ஓகே, அது வந்து சல்யூட்ஸ் அதுக்கு. ஆனா அதுதான் பிரகாஷ் கேக்குறாரு, பாமக வெற்றி பெறுது இல்ல கூட்டணியில் இருக்கிறவங்க வெற்றி பெறாங்க. எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல, எனக்கு என்னுடைய பொசிஷனை வந்து நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அப்படின்ற மனநிலை தான் அண்ணாமலைக்கு இருப்பதா அவர் பார்வையை பதிவு. இந்திய கூட்டணி தலைமையில தர்மபுரியில ஏறக்குறைய வெற்றி பக்கத்துல போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க அவங்க மிஸ்ஸஸ் அன்புமணி அவர்கள். அதனால வந்து அவங்களுக்கு குறிப்பா அவங்க எங்கெல்லாம் அதிக வாக்குகள் பெற முடியுமோ அந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்திருக்குது நீங்க போன இதுல. அதனால அந்த கட்சி வளர வேண்டும். அண்ணாமலையினுடைய இந்த செயல்பாடு அப்ப பாமகவை கைவிட்ட மாதிரி ஆயிடாதா? அவங்க அவ்வளவு எஃபர்ட் அங்க போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஒரு விமர்சனம் எவ்வளவு பின்தள்ளி வைக்கும் அவங்கள? அது அவங்கள காயப்படுத்தாதா? விக்கிரவாண்டியில போய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது எங்க தலைவருக்கு. ஏன் போய் பிரச்சாரம் செய்ய விக்கிரவாண்டியில? தவறு செய்யறீங்களுக்காக சொல்லாம விட்டோம் அப்படின்னா இது தேர்தல் அரசியல், தாஜா அரசியல். அந்த அரசியல் பண்றதுக்கு நாங்க பாஜக எப்பொழுதும் தயாரா இல்ல. எது நியாயமோ அதை சொல்லுவோம். அதான் பிரச்சனையே. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் என்றால் மக்கள் உண்மை எதிர்பார்க்கிறார்கள். நீங்க ஏறக்குறைய 75 ஆண்டு காலமாக மாறி மாறி 2 கட்சிகளும் ஆட்சி செஞ்சுட்டாங்க. என்ன செய்தார்கள்? சமூக நீதி குறித்து பேசுறாங்க. சமூக நீதி இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது. என்ன நடக்குது இன்னைக்கு? கள்ளக்குறிச்சியிலிருந்து எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுவது யார்? எந்த சமூக நீதியை நாங்கள் காக்கிறோன்னு சொன்னாங்களோ அந்த மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிகபட்சமாக. ஸோ அதை காப்பாற்றப்படலையே. நீங்க பல இடங்கள் எடுத்துக்கலாம், பல உதாரணங்கள் நான் சொல்ல முடியும், பட்டியலிட முடியும். அதனால இவங்க ஒன்றும் செய்யலை,
இவங்க பண்றது ராஜா அரசியல், வாக்குவங்க அரசியல், சாதி அரசியல், மத அரசியல், இதுதான் பண்றாங்க. இதுல இருந்து நாங்க மாறுபட்டு பேசுறோம். முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேன். அண்ணாமலையினுடைய அந்த போக்கு ரொம்ப ஏதேச்சதிகாரமா அவருடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க பாக்குறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டா நீங்க அதை நீங்க கமிட்டே பண்ணிக்கல. நீங்க ஒரு தலைவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு தலைவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். தேர்தல் வரும்போது பாரதிய ஜனதாவினர் எப்படி ஒரு வார் ஃபீல்ட்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க, அதுக்காக போராடுவாங்க அப்படின்றது. கோயம்புத்தூர்ல நாங்க இருந்த வார் ஃபீல்ட விடவா, கோயம்புத்தூர்ல அங்க இருந்த வார் ஃபீல்ட விடவா? நான் புரிஞ்சுட்டேன் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் வாங்கிட்டேன். நான் திரு அக்னீஸ்வரன் கிட்ட கேட்க விரும்புறேன். பாமக ஜெயலலிதா படத்தை போட்டு பிரச்சாரம் பண்றாங்க. எடப்பாடி பெருந்தன்மையா அவங்க ஜெயலலிதா மாதிரி ஒரு லீடர், அவங்க வந்து ஒரு இந்தியாவுக்கான லீடருங்க, அவங்களுடைய படத்தை போடுறது எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்றாரு. இதே ஓபிஎஸ் டிடிவி அவங்க யாராவது ஜெயலலிதா அம்மா படத்தை பயன்படுத்தும் போது அதை வந்து அதீதமா எதிர்க்கிறார். ஏன் பாமக மேல, அன்புமணி மேல மட்டும் ஏன் அதிமுக இரக்கம் காட்டுறீங்க? நல்ல கேள்வி. ஆனால் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்துட்டு பலாப்பழ சின்னத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கலை, அவங்களுடைய சின்னத்தில் தான் நிற்கிறாங்க. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய படத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது பிற கட்சி, வேற ஒரு கட்சி. ஆனால் நீங்கள் அதிமுகவை அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, ஆகையினால இது வேற கட்சி. கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அன்புமணி மேல ஏன் இறக்கம் காட்டுறீங்க? அன்புமணி ஜெயலலிதா படத்தை பயன்படுத்திக்கலாம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்க அந்த கூட்டணியில இருந்தீங்க முன்னாடி, அங்க இருந்து நீங்க இப்ப வெளியில வந்துட்டீங்க, அந்த கூட்டணிக்கு வாக்கு கேட்கறாங்க, ஜெயலலிதா படத்தை வச்சு வாக்கு, அது வந்து ஓகே. அப்ப அன்புமணி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு உங்களுக்கு. சாஃப்ட் கார்னர்ல ஒன்றும் கிடையாது. தேர்தலில் நிற்கவில்லை, அவர்கள் போடுறாங்க அப்படின்னா இது நீங்க அவங்களுக்கே தெரியணும் இது போடக்கூடாதுன்னு சொல்லி. ஆகையினால இதை அவர் பெருமைப்படுறாரு, ஜெயலலிதாவுடைய படத்தை அவங்க பயன்படுத்துறது எனக்கு பெருமை தான், அதுல ஒண்ணும் இல்ல, யாருன்னா பயன்படுத்த, அதுதான் அரசியல் நாகரிகம், அதுதான் அரசியல் நாகரிகம். நீங்க அப்படி எடுத்துட்டு போங்கல. ஆகையினால இது அந்த கோணத்தை தான் நாம பார்க்கணும். அப்ப அதனால அதிமுகவினருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஓபிஎஸ் டிடிவி பயன்படுத்தும் போது அது பிரச்சனை வருது. இப்ப அந்த கேள்விக்கு இடமே இல்லையே. விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்க நிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இவங்களை பொறுத்தளவுல முதலமைச்சர் வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஜெயிக்கணும்ன்றலாம் திரு அண்ணாமலை அவர்கள் நினைக்கவே இல்லை மேடம். நீ அதை நம்ம பார்க்கணும். அவர் நினைச்சிருந்தா இந்த மாதிரியான அவதூறு அரசியல்லாம் பேசவே மாட்டாரு. இல்ல அது ஏன் அப்படின்னா, அந்த இறக்கம் ஏன் வருது அப்படின்னா, அடுத்த தேர்தல்ல பாமக வேணும், அதிமுக கூட்டணிக்கு வேணும், அதனால பாமகவை பெரிய அளவுல விமர்சிக்கிறதுல விருப்பம் இல்ல அதிமுகவுக்குன்னு ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க பாமகவுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அப்படின்றதும் ஒரு பார்வை. அதுக்கு அது பார்வை கிடையாது. அங்க ஏற்கனவே நீங்க பேசின இந்த விவாதத்துல முன் வச்ச கருத்து என்னன்னா, எல்லாரும் முதலமைச்சர் வேட்பாளர், 2026 திரு அண்ணாமலை நான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சி இதுல வெற்றி பெற்று அல்லது வந்து 2ஆம் இடத்தை பெற்றுச்சுன்னா நான் ஏற்கனவே வந்து எழுதுகோலை கொடுத்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. அப்ப இன்னொருத்தர் திரு டிடிவி தினகரன் நான் தான் ஜெயலலிதா வாரிசு அப்படின்றாரு. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஆகையினால இதுல வந்து நிக்க வச்சு மட்டம் தட்டக்கூடிய வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி அங்க ஜெயிக்கணும், 2ஆம் இடத்துக்கு வரணும், அந்த நோக்கமே கிடையாது. இந்த மாதிரியான அவதூற பேசிட்டு அண்ணாமலையினுடைய நோக்கம் குறித்து நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம் திரு அக்னீஸ்வரன். நான் இப்ப கேக்குறது அதிமுகவினுடைய எடப்பாடியினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி தான். தேர்தல்ல நிக்கல, இடைத்தேர்தல்ல நிக்கல, அவ்வளவுதான். ஆனா பாமகவுக்கு அண்டர் கிரவுண்ட்ல சப்போர்ட் பண்றாங்க ஒரு பார்வை இருக்கு. அது வந்து அது ஊடக பார்வை, கழுகார் பார்வை. மேல இருந்து பார்க்கும் பாருங்க, 10,000 அடி தூரத்துல பாம்ப கூட பாத்துரும். அந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லல. அது அரசியல் விமர்சகர்களுடைய பார்வை. அந்த பார்வையை நான் உங்களுக்கு முன் வைக்கிறதா, ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறாங்களா அதிமுக? இதெல்லாம் தலைவருக்கு தெரியாதா? அடுத்த தேர்தல்ல பாமக எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு அதிமுக நினைக்கிறது. அது இன்னும் 20 மாதங்கள் இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அரசியலில் தர்மம் அறம் என்று ஒன்று இருக்குமே. ஆனால் நீங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் முடியுது வரைக்கும் அப்பா சாமி கொஞ்சம் பேசாம இருப்பா அப்படின்னு ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை? அந்த நியாயம் தர்மம்னு ஒண்ணு கேள்வி கேட்கணும் இல்ல, அதையும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, படத்தையும் போட்டுக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல தவறு நடக்குது? திரு அக்னீஸ்வரன் உங்களவுக்கு அப்படி ஷவுட் பண்ணி என்னால அது பேச முடியல, எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. நான் கேக்குறேனே, அதிமுக வாக்கு யாருக்கு அப்படின்னு நீங்க முன்னாடியே தெளிவுபடுத்தி இருந்தீங்கன்னா இப்ப இந்த பேச்சே வந்திருக்காதுல, அதிமுக எலெக்ஷன்ல நிக்கல, இவங்களுக்கு எங்களுடைய வாக்குகள் அப்படின்னு நீங்க சொல்ல முடியல. ஆனா அவங்க உங்களுடைய வாக்குகளை கேட்கறாங்க, பாமக அதிமுகவுடைய வாக்குகளை கேட்கறாங்க. அதுக்கு நீங்க எதிர்ப்பும் தெரிவிக்கல, பயன்படுத்திக்கோங்க ஜெயலலிதா படத்தை பயன்படுத்திக்கல பெருமை அப்படின்னு சொல்லிட்டீங்க.
இவங்களுக்கு தான் என்னுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க தெளிவுபடுத்தினா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இல்ல இதுல என்ன தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது? தேர்தலில் நிற்கவில்லை, அந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவாங்க. இது நீங்க நிக்க அப்படின்னா கூட்டணி என்ன தொடர்ந்துல சொல்லுவீங்க? அவங்க பாருங்க 20 மாசம் கரெக்டா உள்வாங்கிக்கங்க. நீங்க எலெக்ஷன்ல நிக்கலன்றது ஒண்ணு, மக்கள் போடுறதுன்னா போடுறாங்க இல்லைன்னா விடுறாங்க, நீங்க அப்படி சொல்ல முடியும். அவங்க அதிமுகவினருடைய வாக்குகள் வேணும்னு கேக்குறாரு, அன்புமணி ராமதாஸ் கேக்குறாரு, ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறாரு. அதுக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லலையா? அப்படின்னா பாஜக கூட்டணியில இருந்துகிட்டு எப்படி நீங்க கேட்க முடியும்? அதிமுக பாஜக கூட்டணியில இருக்குதா? எடப்பாடி கேட்கல. எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி கேட்கல? நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? இன்னும் 2 நாள்ல தேர்தலே முடிஞ்சிர போகுது. இல்ல சார், அது ஓகே, அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாமா? பண்ணுவோம். ஆனால் அது மட்டுமே ஒரு நோக்கம் கிடையாது. பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு வாரமா அதிமுகவினுடைய வாக்குகள் வேணும் வேணும்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, கேட்டுட்டு இருக்காங்க. எந்த எதிர்வினையும் ஆற்றல. இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க பயன்படுத்த கூடாதுதான், ஆனா அது அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறீங்க. இதை எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கணும்ல, பயன்படுத்த கூடாதுங்க ஆனா பரவாயில்ல அரசியல் நாகரிகம் சொல்லல. அவர் பெருமைப்படுறாருங்க, அவர் பெருமை கொள்றாரு. ஒரு தலைவரே அவங்க பயன்படுத்துறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மேடையில மோடியோட படம், அண்ணாமலையுடைய படம், பக்கத்துலயே ஜெயலலிதாவுடைய படம் இருக்கிறதுக்கு பெருமை கொள்றாரு எடப்பாடி. ஒரு தலைவருடைய படத்தை புகைப்படத்தை பயன்படுத்துறாங்க. அது அவர்களுடைய பார்வை அப்படியா இருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வயது அரசியல் வயது வெறும் 3 வருஷம் தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயது அரசியல் வயது 50 வயது. 1974 இருந்து 2024 அந்த கட்சிக்கு 52 வயசு. அப்ப இவர் இல்ல நீங்க அடுத்தவர்கள் முதுகில் சவாரி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, நீங்க முதுகுல குத்துறதை பத்தி நீங்க பேசலாமா? உங்க நோக்கம் அதுதானே. ஆக நீங்க அவதூறு அரசியலை பேசிட்டு இருக்கீங்க, மக்கள் வெறுப்பு அரசியலை பேசுறீங்க, ஆக்கப்பூர்வமான அரசியலை நீங்க பேசல. நம்முடைய பத்திரிகையாளர் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் சார் சொன்னது மாதிரி அது என்ன முடிவு அப்படின்றத அரசியல் காலம் தான் தீர்மானிக்கும். ஒருவேளை உங்க ராஜதந்திரம் எல்லாம் அதிமுக பாமக இவங்களுடைய ராஜதந்திரம் எல்லாம் வீணாகி விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வருத்தப்படுறாரோ? நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தீங்க, பாமகவோட அதிமுக வாக்கெல்லாம் பாமக கிடைக்கும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா அண்ணாமலை எடப்பாடியை விமர்சிக்கிறாரு, போட்டு தாக்குறாரு. அதனால கரெக்டா வெண்ண திரண்டு வரும்போது தாழியை உடைச்ச மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு அண்ணாமலை மேல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? அது அப்படியெல்லாம் கிடையாது. சித்திரகுப்தருக்கு உலகத்திலே ஒரே ஒரு இடத்துல காஞ்சிபுரத்துல தான் கோயில் இருக்குது. அதே மாதிரி பரசுராமருக்கு ஒரு கோயில் இருக்குது, முருகனுக்கு கோயில் இருக்குது, சகுனிக்கும் கோயில் இருக்குது. ஆக அரசியலில் சகுனி கோயில் நிறைய அதையும் கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. ஆகையினால இந்த அவதூறு அரசியல், சகுனி அரசியலை வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்ப அதிமுக பத்தி பேச வேண்டிய நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். கூட்டணி விட்டு போயாச்சு, 2026 உங்களோட கூட்டணி நிக்க போறது இல்ல. இன்ன வரைக்கும் நீங்க பேசுறதுனால பிரதமர் கூப்பிட்டு உட்கார வச்சார், கூப்பிட்டு உட்கார வச்சதுனால சும்மாவா உட்கார வச்சீங்க? நான் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை அதை எடுத்துக்கிறேன் திரு அக்னீஸ்வரன். திரு பாக்கி, இரட்டை இலையில என்ன இரட்டை இலையோடு கூடிய மாம்பழம் இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் பாமக வெளிப்படையா அதிமுக வாக்குகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எல்லாம் திரண்டு வர நேரத்தில் இப்போ நான் அக்னி அவர்கள்கிட்ட கேட்டேன், எல்லாம் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்க அதிமுக வாக்குகளை கவர தயாரா இருக்கிற அந்த நேரத்தில் போட்டு உடைச்சிட்டாரோ அண்ணாமலை? அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூர்லேயோ வெளியூர்லேயோ நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரச்சாரம் செய்த போது செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோருடைய பெயரை குறிப்பிட்ட போது பொங்கி எழுந்தார்கள். இவர் அதிமுக தலைவர்களை பற்றி இவர் எப்படி பாஜக எப்படி பயன்படுத்தலாம் என்கிற கோபத்தோடு பயன்படுத்தினாங்க. அப்போ சொன்னாங்க. ஆனால் பாமக ஜெயலலிதா படத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவினரே எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்பது மட்டும் உங்களுக்கு இனிக்குதா என்னன்னு புரியல. ஒன்று, ஸ்ட்ராட்டஜினா யாரும் எந்த காலத்திலையும் எந்த தலைவர்களுடைய பெயரையும் பயன்படுத்திக்கலாம், சட்டப்படி ஒன்றும் தவறு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போது அதிமுக குழப்ப நிலையில் இருப்பதாக நான் புரிந்து கொள்ளுகிறேன். என்னன்னா, இப்போ ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு வலுவான எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக. அதிமுக செயல்படுகிறது என்றால் இருக்கு, ஆனால் ஸ்கோர் பண்ணுறது யாருன்னா பாஜக தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஒன்று. இந்த அண்ணாமலை பேசிய இந்த அதிமுக தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய பல்வேறு நிகழ்வுகளில் சென்டென்ஸில் கவனிக்க வேண்டியது, அதிமுக நல்ல கட்சி தான், இருந்தாலும் தலைவர்கள் சரியில்லை என்ற நோட் பண்ண வேண்டியது. எல்லாரும் வர நீங்கள் எதுக்கெல்லாம் பொருந்துன்றது அப்புறம் பேசலாம். என்ன காரணம்னா, இந்த நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில்
அதிமுகவுக்கு 89 லட்சம் கிட்டத்தட்ட 1 கோடின்னு வச்சுங்களேன். ஆனால் கட்சிகளோட தொண்டர்கள் எண்ணிக்கை 2 கோடி, மீறி 1 கோடி பேர் எங்கே யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஆக அதிமுக விசுவாசிகள், அந்த கட்சியின் மீது பற்றுள்ளவர்கள், அந்த கட்சி தலைவர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது விசுவாசம் உள்ளவர்கள், திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள், அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்பதை பார்க்கணும். அப்போ அந்த விகிதாச்சாரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பாஜகவுக்கு வந்திருக்கும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அதிமுக ஏன் ஆதரிச்சாங்க, மக்கள் ஆதரிச்சாங்க? திமுக எதிரி, திமுகவுக்கு எதிரான மனநிலை இருப்பவர்கள்லாம் அதிமுகவுக்கு ஆதரித்தாங்க. அதே சமயத்தில் 96 அதிமுகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ளவர்கள் திமுகவை ஆதரித்தார்கள். அதை மறுத்துன்னு சொல்லலை. என்னன்னா இந்த கான்டெக்ஸ்டில் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் அதிமுகவுக்கு பக்கம் போகணும், ஆனால் போகலை. மக்களவை தேர்தலில் அது எங்கே போகுதுன்னு ஒன்று. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக வாக்குகளை கேட்கிறது என்பது பாஜகவுக்கு என்ன நெருடல்? ஏன்னா அவங்க களத்தில் இல்லை, பாஜக அல்ல, பாஜக கூட்டணி. பாஜக என்ன நெருடல் அப்படின்றீங்க? இப்ப பாமக இங்க அதிக வாக்கு வாங்கினா அண்ணாமலைக்கு தான் பலம். ஏன்னா பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியுடைய வேட்பாளர் தான் களம் காட்டுறாங்க. ஆனா அப்படி இருந்தும் அண்ணாமலை இப்படி பேசுறாரு, அதிமுகவினரை அஃபன் பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை இப்படி விமர்சிக்கிறாருன்னா, ஒண்ணு அன்புமணியினுடைய ஸ்ட்ராட்டஜி உத்தி இவருக்கு தெரியல, அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுதான் பேசி இருக்கிறாருன்னா அண்ணாமலையினுடைய மனசுல என்ன இருக்கு? 2 ஆன்சர் சொல்றேன். இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக நல்ல கட்சி, தலைவர் சரியில்லைங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அதிமுக நாளைக்கு பாமக வெற்றி பெற்றுவிட்டால் அல்லது அதிக வாக்குகளை பெற்றுவிட்டால் அதிமுக ஸ்கோர் பண்ண, நான் எங்களோட தொண்டர்கள் ஓட்டு போட்டதுனால தான் மாம்பழம் இலையோட சேர்ந்து மாம்பழம் கனிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால கூட்டணியில் இருக்கிற கட்சி வேட்பாளர் அந்த கிரெடிட் அதிமுக எடுத்துக்கொள்ள கூடாது என்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்க அண்ணாமலை அவர்களுக்கு இங்க கேள்வி வருது திரு பாக்கி. அது ஸ்ட்ராட்டஜி ஓகே, அப்ப பாமக தோத்தா பரவாயில்லன்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. இது இன்டர்பிரேஷன், இது இன்டர்பிரேஷன் இல்ல. அதுக்கு இதுதானுங்க பதிலா, இஸ் ஈக்குவல் டு போட்டா இதுதானுங்க பதிலா இருக்க முடியும். இல்ல அது அல்லமா, அப்படி அல்லமா. இயல்பாகவே பாமக நாளைக்கு வெற்றி பெற்று விட்டால் அப்ப நாங்க எல்லாம் ஆதரிச்சோம்னா அவங்க ஸ்கோர் பண்ண கூடும், அவங்க அதை கிரெடிட்டை தங்களுக்கு பக்கம் அதிமுக இருக்கக்கூடும். அது கூடாது, அதுவும் கூடாது என்கிற ஒரு அரசியலை நல்ல 3-4 வருஷத்தில் கத்துக்கிட்டாரு. சில பேருக்கு ரொம்ப நாள் படிச்சிருந்தா கூட ஏறாது. என்ன மாதிரி இல்லைன்னா நான் 40 நாள் படிச்சு மூளையில் ஏறாது. சில பேர் ஒரே வாரம் புத்தகத்தை புரட்டுவாங்க, கற்றுப்பாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை 5 ஆண்டுகள் இல்ல, விவேகானந்தர் இல்ல, அவர் அண்ணாமலை. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க 5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள்ல அண்ணாமலையோட அரசியல் நல்லா கவனிங்க, நல்லா கூர்ந்து கவனிங்க. நான் அரசியல் சார்பே இல்லை, நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரிப்பவனாக இருந்தாலும் அண்ணாமலை பாராட்டுவேன் ஏன் அரசியல் விஷயத்தில். இதை நான் சொல்ல, நான் ஏன் சொல்றேன்னா, துரைமுருகன் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ வந்தது? அதிமுக பாஜகவினுடைய தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகுதான் பர்ஃபார்ம் பண்றாங்க. அரசியலை நான் சொல்கிறேன், மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதான அதிருப்தியை முழுக்க தங்கள் வசம் ஈர்த்து கொள்ளுகிற தன்மையை பாஜக தமிழகத்தில் வளர்த்திருக்கிறது. காரணம் அண்ணாமலை என்பதில் மாற்றுகிறது. அதெல்லாம் பாஜக எல்லாம் ஒன்றும் வளரல, அது போன்ற மாய தோற்றத்தை அப்படின்னு சொல்லணும், அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லா தொகுதிகளும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோங்கிறது இல்லை. இந்த முறை பல இடங்களில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்குது, பாஜகவும் இழந்திருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பல இடங்களில் தென் சென்னையில் எனக்கு நல்ல நண்பர் தான், அவர் 3வது இடத்துல தான் வந்தார் அதிமுக சேர்ந்து. 2வது இடத்துல பாஜக வந்திருக்குல்ல, பல இடங்கள்ல 2வது இடங்கள்ல பெற்ற வாக்குகள் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கணும். திரு பிரகாஷ் பாக்கி அவர் ஒரு வியூகம் சொல்றாரு, அண்ணாமலையினுடைய வியூகம் யாரு என்ன வேணா ராஜதந்திரம் செய்யட்டும், அண்ணாமலைக்கு இதுதான் வியூகம். பாமக அதிக வாக்குகள் வாங்கி ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்க, இல்ல அதிக வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த வெற்றிக்கான காரணத்தையும் அதிமுக சொந்தம் கொண்டாடிடுவாங்க. அதிமுக காரங்களுடைய ஓட்டு தான் பாமக விழுந்திருக்குன்னு அது அவங்க சொந்தம் கொண்டாடிடுவாங்க. அதை எலிமினேட் பண்றாரு அண்ணாமலைன்றார். கண்டிப்பா அவர் சொல்றது செம்ம வியூ. அதாவது அண்ணாமலை தான் ஆன்டி டிஎம்கே ஓட்டெல்லாம் கொண்டு போனார்னு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பிஜேபி தனியாக நின்று கன்னியாகுமரியில் ஜெயிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா? தருமபுரியில் ஒரு தடவை பாமகலாம் ஜெயிச்சிருக்கு. அந்த டைமில் வாங்கின ஓட்டை விட 0.85% கம்மி ஓட்டு வாங்கியிருக்காரு அண்ணாமலை அப்படின்றது எடப்பாடியுடைய ஸ்டேட்மெண்ட்ல. இந்த முறையில் 1/2% குறைஞ்சிருக்கு, 1/2% குறைஞ்சிருக்கு அப்படின்றது தான். அதிமுக வாங்கின வாக்குகள் அதிகம்ன்றது தான்.
நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய 4 கார்னர் கண்டெஸ்ட்டில் இவங்க அதிகமாக பிஜேபி வாங்கின ஓட்டுக்கள் எல்லாமே வேலூர், தருமபுரி, நெல்லை, கன்னியாகுமரி, கோவை. அஃப்கோர்ஸ் கோவை, நான் இல்லை டினைலாம் பண்ணல. இவ்வளோ தான் ஓட்டு, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இப்போ தென்சென்னை இது மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேக்கெட்டட் கான்ஸ்டுவன்சிஸ் தான். அதிமுக 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போனதை விட பாஜக 3வது இடம் 4வது இடம் போன தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். அதிமுக வந்து தன்னை வந்து இன்னைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி நெக்ஸ்ட் டு டிஎம்கேன்றதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கு, ரைட்டுங்களா? அது அண்ணாமலைன்ற மிகப்பெரிய ஜாம்பவானை தாண்டி, பாக்கி சொல்றது மாதிரிலாம் மிகப்பெரிய ஜாம்பவானை தாண்டி அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சி, 30 வருடங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த இந்த கட்சி அதிமுகன்ற மாபெரும் இயக்கம் வந்து திராவிட இயக்கம் பெற்றிருக்கு, ரைட்? இதில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விகளில் ஒன்று முக்கிய விஷயம் வந்து பாமகவுடைய விஷயங்களை வந்து இது பண்ணி போகிறாங்களா அப்படின்றது. ஏன் வந்து எடப்பாடி பர்மிட் பண்ணுறாருன்னா, அது ஒரு என்னுடைய ஸ்கூப்பை நான் சொல்கிறேன், எனக்கு கிடைக்கிற ஸ்கூப்பு. இவங்க வந்து தேர்தல் புறக்கணிப்பே வந்து சென்ட்ரல் பிஜேபியோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து இவங்க தேர்தல் புறக்கணிப்புக்கே வராங்க. மேலிடத்து உத்தரவுன்றீங்க? மேலிடத்து பேச்சு நேரடி, எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து பிரதமர் லெவல்லேருந்து எடப்பாடி கிட்ட பேசியிருக்காங்க. சரி, அதுதான் வந்து புறக்கணிப்பு. இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் இவங்க வராங்க. ஸோ இந்த விஷயத்தை ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த விஷயத்தை ஸ்பாயில் போட் பண்ணுறது தான் அண்ணாமலையுடைய விஷயம். பாமக வந்து அங்கே ஜெயிக்கணும், ஏன்னா அந்த தொகுதியுடைய அரித்மெட்டிக் அப்படி. நீங்கள் கணக்கு போடுங்க, எங்கள் மேடம் கணக்கு போட்டாங்க, 75,000 சம்திங், 65,000 சம்திங், 6,800 சம்திங் தான் வித்தியாசம். பிஎம்கே வந்து 35,000 வாங்கியிருக்க. அப்போது ஏடிஎம்கே அண்ட் பிஎம்கே காம்பினேஷன் அங்கே எஃபெக்ட் ஆனால் பிஎம்கே வில் பிகம் வின்னர். இதுதான் வந்து ஏடிஎம்கேவுடைய பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. பிஎம்கே ஏடிஎம்கே இப்போ நேரடி அலையன்ஸ் வர முடியாது, மறைமுக அலையன்ஸ். இதுதான் வந்து அதனால தான் அவர் வந்து அம்மா ஜெயலலிதா படம் போட்டா ரசிக்கிறார் எடப்பாடி அப்படின்ற கொஸ்டின் வரும்போது இது ஒரு இன்டைரக்ட் அலையன்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி அப்புறம் அவங்களே கெடுத்து விடுற மாதிரி பேசுவாங்க. அவரு கெடுத்து விடல, கெடுத்து விடுறது அண்ணாமலை, ரைட்டுங்களா? கெடுத்து விடுறது அண்ணாமலை. ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய லாஸ்ட் இன்னிங்ஸ்ன்றதுனால அவர் அதை விரும்ப மாட்டார். திரு ஜி கே நாகராஜ் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் பல கட்சிகள், குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டு போயிட மாட்டாரா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் கனவு கொண்டுட்டு இருக்காங்க. அவர் லண்டன் மேல் படிப்புக்காக போகிறாரு, தன்னை அரசியல் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக தான் போகிறாரு. உடனே நிறையா கற்பனைகள் வரமாட்டார், போகிறாரு. கடைசி அத்தியாயம், அவர் அத்தியாயம் ஒரு போரை துவக்கி இருக்கிறார். பாஜக மேலிடத்துக்கும் அதிமுகவும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பேசிதான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலைக்கும் இங்கேயும் தான் பிரச்சனை அப்படிங்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு கட்சி தலைவராக தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்த்தணும், அதில் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மீண்டும் மீண்டும் சொன்ன மாதிரி ஓட்டு அரசியலுக்காக போக தயாரா இல்ல. என்ன ரியாலிட்டியோ ஒரே ஓட்டு அரசியலுக்காக இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து நரேந்திர மோடி பேசினார்ன்றது ஒரு பாஜகவுக்கு தெரியும். அதாவது நான் தான் முன்னாடி சொன்னேன், தாஜா அரசியல் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஓடிட்டு இருக்கு. அதை வச்சுதான் எல்லாம் பண்றாங்க. நீங்க அவர் சொல்ற ராகுல் காந்தி எப்படி பேசினார் பாராளுமன்றத்தில், எது மாதிரி பேசினாங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து இல்லாத லெவலில் அவர் பேசினார். ஆனால் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை? மாற்றம் தேவை, மிகப்பெரிய மாற்றம் தேவை. அங்கே டெல்லியில் மத்திய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அது இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியல. இங்கே இன்னும் இலவச அரசியல், கள்ளச்சாராய அரசியல் இதுதான் போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, இன்னைக்கு விக்கிரவாண்டியில் சாயங்காலம் ஒரு பாட்டில் சாராயமும் கொடுக்கப்படுகிறது. இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம். இவ்வளோ கள்ளச்சாராயம் நடந்தும் கூட ஒரு அரசு தரப்பில் நிற்கிற, அதாவது திமுக தரப்பில் நிற்கிற ஒரு வேட்பாளர் செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது? தேர்தல் என்றாலே இலவசம் தான், தேர்தல் என்றாலே இதுதான் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க மக்களை. அப்போ இதுக்கு மாற்றம் வேண்டாமா? யார் செய்வா அந்த வேலையை? திரு அண்ணாமலை குறித்து பிரகாஷ் பதிவு பண்ண அந்த 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 கருத்துக்கு வந்துருங்க. இது வந்து அண்ணாமலையினுடைய ஸ்ட்ராட்டஜி தான். அவருக்கு வந்து
அதிமுக சொந்தம் கொண்டாடிடக்கூடாது. ஒருவேளை பாமக ஜெயிச்சிட்டாங்கன்னா பாமக ஜெயிக்கிறத பத்தி தோக்கிறத பத்தி அவருக்கு கவலை பாருங்க. அதை மக்கள் தாங்க முடிவு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்துல கடுமையான மோதல் இருக்கிறது, திமுகவுக்கும் பாமகவுக்கும் மோதல் இருக்கிறது. அங்க ரெண்டு விஷயம், அதிமுக இதையும் தாண்டி அதிமுக திமுகவையும் தாண்டி பாமக என்ற ஒரு கட்சி பலமாக அங்கு இருக்கிறது. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. சமுதாய ரீதியாக ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் நேரடியாக கிளம்புறீங்க, அங்க மக்களை சந்திக்கிறார், அவர் சமுதாயம் சார்ந்த மக்களை சந்திக்கிறார், எந்த அளவுக்கு சமுதாயம் சீரழிந்துக்கிற தெளிவா சொல்லிட்டு வராரு. இதெல்லாமே இருக்குதாங்க. அப்படி இருக்கிறப்போ வாங்குற ஓட்டுகள், அந்த ஓட்டுகளை சொந்தம் கொண்டாடுகின்ற உரிமை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு. அதுக்கு கூட பிரச்சாரம் செய்த பாஜகவுக்கு உண்டு. அதுல அதிமுக உள்ள வரணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கறது எங்களுடைய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா இல்ல, நாங்க எலெக்ஷன் நிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நிக்கலான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை எலிமினேட் பண்ணி விட்டாரு. அப்படி இல்ல, ஸ்ட்ராட்டஜிக்கல கிடையாது. நீங்க அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க எங்களுடைய பிரச்சாரத்திற்காக, நாங்க மக்களை சந்தித்து உண்மை சொன்னதற்காக கிடைக்கின்ற ஓட்டு அது அதிமுக ஓட்டு அப்படிலாம் நாங்க சொல்ல விரும்பல. நிச்சயமாக இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டுகளை பெறுவோம், ஏன் வெற்றி கூட பெறுவோம். அது நிச்சயமான எங்களுடைய கூட்டணிக்கான வெற்றியாக இருக்கும். லட்சுமி சுப்பிரமணியம், அண்ணாமலை இப்போ இந்த தருணத்துல இது போன்ற விமர்சனங்களையோ காட்டமா விமர்சனம் பண்றத, அதிமுக விமர்சனம் பண்றத தவிர்த்திருக்கலாமோ? நீங்க பெரிய அளவு தாக்கம் இருக்காது அவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த நேரத்துல எலெக்ஷன் டைம்ல தவிர்த்திருக்கலாமோ? அது ஏன் தவிர்க்கணும்? அரசியல் தானே, அரசியல்ல எல்லாமே பேச வேண்டியது தானே. இதை தவிர்க்கிறது மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன லாபம்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லாவிட்டாலும் சரி, அதிமுக அவங்க பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பத்திலிருந்தே அவர்களுடைய நடவடிக்கை. அதை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அண்ணாமலை அவர்கள் கனகச்சிதமாக செய்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவினுடைய ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவரும் பேசியிருக்கிறார். அவருடைய கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மோடி ஆகட்டும், இல்ல அமித்ஷா ஆகட்டும், எல்லாருமே பேசியிருக்காங்க. அவர்கள் எம்ஜிஆரை குறித்து பேசுகிறார்கள், ஜெயலலிதாவை குறித்து பேசுகிறார்கள். அவங்களுக்கு அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அவங்க வாங்கணும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டுல இப்ப இல்ல, அவங்களுக்கு அது லாங் டேர்ம் பிளான். அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே அதிமுக இருக்கு. அதிமுக எடுக்கக்கூடிய வாக்குகளை தான் பாரதிய ஜனதா கட்சி எடுக்க முடியும், திமுக எதிர்ப்பு வாக்குகள். அப்போ அந்த இடத்துல ஆரம்பத்துல இருந்தே அவங்கதான் ஒரு சோல் அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப இந்த சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு களமாட ஆரம்பிச்சாங்க. அதனுடைய பயணம் தொடர்கிறது. இப்ப இந்த எலெக்ஷன் விக்கிரவாண்டி பைப்போல் இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுத்துட போறது இல்லை. ஏடிஎம்கே பிஜேபி ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல அதிமுகவுல மாற்றத்தையோ இல்ல பாரதிய ஜனதா கட்சியில மாற்றத்தையோ எந்த ஒரு இதையும் கொடுத்துட போறது கிடையாது. அண்ணாமலை அவர்களை இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் 2024 கூட்டணிய கலைச்சு போடும் அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. அதை நீங்க சுருக்கமா எப்படி இன்டர்பிரட் பண்ணுவீங்க? இல்ல, நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ரைட் திருமிகு லட்சுமி, உங்களுடைய இறுதிக்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு பாக்கி, 2026 நோக்கி தான் நகர்கிறாரா அண்ணாமலை? அப்போ கூட்டணியில மாற்றங்கள் இருக்கும், அதற்கான முன்னெடுப்புகள் தான், ஸ்டெப்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க இப்ப அப்படின்னு தான் பார்க்கணும். மாதிரி கூட்டணியில் மாற்றம் வருவதற்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நான் இன்னொன்று கூட யோசிக்கிறேன், அது சரியாகுமான்னு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்கிற சில பேருக்கு ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதிருப்தி ஏற்பட்டால் அவர்கள் கூட அதிமுக பக்கம் வரலாம். அதற்காகத்தான் அதிமுகவும் பாஜகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பாஜக ஆதரவாளர் அல்ல, அண்ணாமலை எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பாஜகவை மத்திய பாஜகவை மெல்ல மெல்ல தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஆர் இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்காக அதிமுக செய்கிறார்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். பாஜகவை பொறுத்தவரையில் தம்பி அக்னீஸ்வரன் சொன்னால தோல் மேலே ஏறி முதுகு மேலே ஏறில, அது காங்கிரஸ் செஞ்சுருக்கு, பாஜக அப்படி செய்யலை. இந்த முறை பாருங்கள், கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் கூட தனித்து தான் போட்டிக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் விட்டுருவோம். மக்களவை தேர்தலில் அவங்க தலைமையில் வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்கு இல்லையா? சரி, அந்த கணக்கு புள்ளி அரித்மெட்டிக்கே புள்ளி விவரம் மேஜிக் அதெல்லாம் விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் களத்தை பாஜக தலைமையிலான கூட்டணி தான் இல்லைன்னு. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லையே, திமுக தலைமையிலான கூட்டணி தான். ஆக நம்ம யார் தலைமைங்கிறது முக்கியம். பாஜக ஃப்ரம் த டே ஒன், நான் ஒன்னே அப்சர்வ் பண்ணியிருக்கேன், மற்ற விஷயத்தெல்லாம் ஒதுக்கிடுவோம். ஃப்ரம் த டே ஒன் 1980 இன்று வரை தேசிய அளவில் பாஜக தனித்து போட்டியிடும் அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெறும். அதனால தான் மெல்ல 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 வளர்ந்து 1984 2 சீட் பெற்ற பாஜக 303 வந்ததில் இந்த தேர்தலில் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அரசியல் அவங்க பண்ண கோளாறுகள் நிறைய இருக்குது.
நான் என்ன சொல்கிறேன், அந்த கணக்கில் பார்க்கும்போது அதிமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுகிறது. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்கலாம், இந்த வெற்றி கிடைத்தால், வெற்றி அதிக ஓட்டு கிடைத்தால் எங்களால் கிடைத்திருந்த கிரெடிட்டை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடும். நாளைக்கு அது பாமக தங்கள் பக்கம் ஈர்க்க முடியுமான்னு பார்க்கும். ரைட். திரு அக்னி, பாக்கினுடைய கருத்து எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றி கிடைத்தா அதிமுக சொந்தம் கொண்டாடும், அதிமுகவினால தான் அந்த வெற்றி கிடைச்சது பாமக, அதுதான் அவங்களுடைய ஐடியா. இது இன்னும் 20 மாதங்கள் இருக்கிறது. அதிமுக இந்த விக்கிரவாண்டியில் நிற்கலை. அண்ணன் ஜி.கே. நாகராஜன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், லண்டன்ல போய் நிக்கல, ஆனா பாமக ஜெயிச்சா அதிமுக ஓட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவீங்க. அப்படிலாம் அந்த பார்வையே இப்ப இல்ல. அந்த பார்வையே இப்ப இல்ல. அந்த பார்வையை வச்சாங்க. ஆமா, அவங்க வச்சிருக்கலாம். ஆனா அதை விட முக்கியமான பார்வை அண்ணன் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி லண்டனுக்கு போய் அரசியல் அப்கிரேட் பண்ண போடாரு. அப்ப இது வரைக்கும் அப்கிரேட் பண்ணலையா? இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ அதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் இனிமேலுக்கு இப்போ படிக்காமலேயே இவ்வளோ அவதூறு பேச்சு பேசுறீங்க. அப்போ வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்து கலைஞர் அவர்களோ, ஜெயலலிதா அம்மா அவர்களோ, எடப்பாடி பழனிசாமியோ, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களோ அவங்கெல்லாம் படிக்காமல தான் ஏற்கனவே நிறைய ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிட்டீங்க. கேள்வி அதே இல்ல. உண்மை அதுதானே, உண்மை அதுதானே. உங்களுக்கு அதை சொல்லணும். ஏன் நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இப்ப திரும்ப திரும்ப அதிமுக நிக்காத போது அதே நேரத்தில் ஆனா அண்ணாமலை அதிமுக பத்தி குறை சொல்லணும். அதான் அரசியலா? அவர் திமுக பத்தி சொல்றாரு, இல்ல அவர் திமுக பத்தி சொல்றாரு, எல்லாரும் பத்தி சொல்றாரு. காங்கிரஸ் முதுகில் குத்தியதுல இந்த வாசகம் எதுக்கு? விக்கிரவாண்டி தேர்தல் நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நீங்க பணியாற்றணுமே ஒழிய இன்னொரு கட்சியினுடைய சரிவுக்கு நீங்கள் காரணமா இருக்க வேண்டாம் அப்படின்னு என்னுடைய பார்வை. நீங்க அப்படியே பாத்தீங்கன்னாலும் நீங்க இதுக்கு முன்னாடி மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் 93,000 வாக்குகள், அதிமுக எவ்வளவு வாங்குச்சு? 83,187 வாக்குகள். ரவிக்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு? இந்த நடந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2வது இலக்கத்துக்கு அதிமுக வாங்கி இருக்குது. நன்றி திரு அக்னீஸ்வரன். லட்சுமி, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது, ரொம்ப சுருக்கமா ஒரு 20 வினாடிகள்ல உங்களுடைய இறுதி பார்வையை பதிவு பண்ணி. அண்ணாமலை அவர்கள் பேசினதுனால இன்றைக்கு இந்த கூட்டணி திரும்பவும் கூட்டணி வரும், இல்ல கூட்டணி வராம போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இனி வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல நான் சொன்னது போல அதிமுகவினுடைய தலைவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமையோட தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர பிஜேபியோட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இது வந்து ஒரு விக்கிரவாண்டி பைப்போல வச்சு நம்ம இதை வந்து எடை போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2026 தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. கூட்டணிகள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். நன்றி. நம்ம அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். திரு லட்சுமி, விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.